ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 25 சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொள்ளு பருப்பு குழம்பு செய்யும்போது காரம் அதிகமாயிடுச்சுன்னா சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்தீங்கன்னா காரம் சரியாகிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, கார குழம்பு செய்யும்போது காரம் அதிகமாயிடுச்சுன்னா சிறிதளவு வெல்லம் சேர்த்து கலந்து பாருங்க. காரம் சரியாகி குழம்பு சூப்பராகவே இருக்கும். முட்டை வேக வைக்கும்போது 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு பாருங்க. சீக்கிரமாகவே முட்டை வெந்துவிடும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மக்காச்சோள மாவு சிறிதளவு சேர்த்து பிசைந்து பாருங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே வரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இரண்டையும் 1-2ஆக அரைத்து பால் பாயசத்தை சேர்த்து செய்து பாருங்க. சுவை சூப்பராகவே இருக்குங்க. புளி சாதம் செய்யும் போது கடலைப்பருப்பு வேர்க்கடலை வறுத்து 1-2ஆக அரைத்து வதக்கும் போது சேர்த்து பாருங்க. சுவை நன்றாகவே இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, சுண்டல் தாளிக்கும் போது 2 பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி 1/2 ஸ்பூன் சோம்பு தட்டி சேர்த்து பாருங்க. சுவையும் மனமும் நன்றாகவே இருக்குங்க. பால்கோவா செய்யும் போது ஆரம்பத்திலே 1 ஸ்பூன் நெய் பாலில் சேர்த்து கலந்து பால்கோவா செய்து பாருங்க. கடாயில் ஒட்டாம நன்றாகவே வருங்க. சிக்கன் குருமா செய்வதற்கு தேங்காய் அரைக்கும் போது சிறிதளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைத்து பாருங்க. சுவை சூப்பராகவே இருக்குங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்வதற்கு மாவு கரைக்கும் போது சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பாருங்க. சுவையும் மனமும் நன்றாகவே இருக்குங்க. பீட்ரூட் பொரியல் செய்வதற்கு வதக்கும் போது பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு சேர்த்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பூரிக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு பால் சேர்த்து மாவு பிசைந்து பாருங்க. பூரி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. முட்டைகோஸ் பொரியல் மீதி வந்துருச்சுன்னா அதனுடன் கடலை மாவு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்து பிசைந்து பக்கோடாவாக செய்து பாருங்க. சுவை சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் பொரியல் சமைக்கும் போது சிறிதளவு புளித்த மோர் சேர்த்து கலந்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வலுவலுப்பு இல்லாமல் இருக்குங்க. வடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. சிறிதளவு அரிசி மாவு சேர்த்து கலந்து பாருங்க. கெட்டியாயிடும். தேங்காய் பர்ஃபி செய்யும் போது 1-2ஆக உடைத்த பாதாம் பருப்பை சிறிதளவு சேர்த்து பாருங்க. சுவை அதிகமாகவே இருக்கும். மட்டன் வறுவல் செய்யும் போது உப்பு அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. 1-2ஆக உடைத்த பொட்டுக்கடலையை சிறிதளவு சேர்த்து பாருங்க. உப்பு சுவை சரியாகிவிடும். பொட்டுக்கடலை சட்னி செய்யும் போது பொட்டுக்கடலையை லேசாக வறுத்து சேர்த்து பாருங்க. பொட்டுக்கடலை சட்னி சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, சிக்கன் வறுவல் செய்யும் போது சிறிதளவு துருவிய இஞ்சியை சேர்த்து பாருங்க. சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க. கொண்டக்கடலையை ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இனி கவலை இல்லை. எண்ணெய் சேர்க்காம கொண்டக்கடலையை நன்கு வறுத்து குக்கரில் வேக வைங்க. நன்கு வெந்துவிடும். கேரட் பீட்ரூட் அல்வா செய்யும் போது சிறிதளவு பால் பவுடர் சேர்த்து செய்து பாருங்க. சுவை கூடுதலாகவே இருக்குங்க. தோசை சுடும்போது தோசைக்கல்ல மாவு ஒட்டி கொண்டு தோசை வராமல் இருந்தால் இனி கவலைப்படாதீங்க. அதுக்கு கொஞ்சம் புளியை ஒரு துணியில கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து விட்டு தோசை சுட்டு பாருங்க. சூப்பராகவே வருங்க. ரசம் செய்யும் போது புளிக்கரைசலுடன் பழுத்த ஒரு தக்காளியை மிக்சியில் அரைத்து சேர்த்து செய்து பாருங்க. சுவையான ரசம் உடனடியாக ரெடி ஆயிடும். சாம்பார் வாசனையுடன் இருக்கணும்னா கொதித்து இறக்கியவுடன் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சு பாருங்க. சாம்பார் நல்ல மணத்துடன் இருக்குங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, பலகாரங்களுக்கு பாகு காய்ச்சும் போது பதம் வந்ததும் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து பாருங்க. பாகு பதம் மாறாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.